தமிழக அன்பானவருக்கும் வணக்கம். இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள். அவருக்கு நம்மளுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இந்த சினிமா துறை அப்படின்றது மற்ற இண்டஸ்ட்ரி மாதிரி எப்படி ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, எப்படி ஒரு சிமெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்கோ அந்த மாதிரி சினிமா துறையும் அது ஒரு இண்டஸ்ட்ரி தான். பட் அதில் இருக்கக்கூடிய நபர்கள் நமக்கு ரொம்ப நெருக்கமாக கனெக்ட் ஆகிறதுக்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா, அவங்க நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கனால தான் சினிமா அப்படின்றது நமக்கு பெரும் கனெக்டிவிட்டியான ஒரு இண்டஸ்ட்ரியாகவே இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியில் பல பேர் இருந்தாலும் ஒரு சில நபர்கள்கிட்ட மட்டும்தான் மக்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுலேயும் விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ மற்ற நடிகர்களை பற்றி பேசும்போது ரஜினி சார், அஜித் சார் அப்படின்னு சொல்லும்போது இருக்கக்கூடிய அந்த அந்நியம் அப்படின்றது, விஜய் அவர்களை பற்றி பேசும்போது மட்டும் அது வந்துட்டு அந்த சார் அப்படின்ற வார்த்தைலாம் வராது. விஜய் அவர்கள், விஜய் அண்ணா. ஸோ இந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு பாண்டிங் தான் இருக்குமே தவிர இந்த விஜய் சார் அப்படின்ற ஒரு அந்நியம் அப்படின்றது விஜய் அவர்கிட்ட இருக்கவே இருக்காது. இப்போது விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில பேர் பேசும்போது தலைவர் என்னமா பேசினா தெரியுமா, தலைவர் பேசின அந்த ஸ்பீச் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது, தலைவரா யாராது அப்படின்னா விஜய் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து தலைவர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்க்கு, ஒரு அந்தஸ்துக்கு போனாலுமே கூட விஜய் அவர்களை சொல்லும்போது தலைவர் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டுக்குள்ளே வரதே கிடையாது. அவர் வந்துட்டு ஒரு அண்ணன், ஒரு விஜய் அவர்கள் அந்த ஒரு பாண்டிங்கில் தான் இப்போவும் இருக்கிறார். அவர் சிஎம் ஆனது கூட, விஜய் அவர்கள் சிஎம் ஆகிட்டாரு அப்படின்றது கூட இப்போவும் மைண்டுக்குள்ளே ஏற்றவே முடியல. அவர் எப்படி இருக்குன்னா, இப்போ ஊருக்குள்ளே ஒரு தலைவர் இருக்கிறாரு அப்படின்னா வெளியாளுங்க தான் ஒரு தலைவராக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தலைவர் இருக்காரப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ன ஃபீல் இருக்குன்னா, தலைவர்னா எங்கள் அண்ணனா அதோ உள்ளதாக இருக்கிறாப்புல அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த மாதிரின ஒரு பாண்டிங் அப்படின்றது விஜய் அவர்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. விஜய் அவர்கள் நேசிக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களை ஒரு சினிமா ஸ்டாராக, ஒரு கடவுளாக, ஒரு பெரிய பிம்பமாக வச்சு பார்க்குறத விட, விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன், எங்கள் மாமா, எங்கள் வீட்டு பிள்ளை, அந்த மாதிரி தங்களோட குடும்பத்தில் ஒருத்தராக தான் விஜய் அவர்களை இப்போவும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ விஜய் அவர்களோட வெற்றி அப்படின்றது, விஜய் அவர்கள் சம்பாதிச்ச அந்த பணம், புகழ், பேர்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் விட விஜய் அவர்கள் சம்பாதிச்சது பார்த்தீங்கன்னா இந்த எளிய மக்களோட அந்த அன்பு. இப்போ கூட ஒரு சில ஊர்கள்ல இருந்து அந்த ஊரில் இருக்க குறைகளை, கோரிக்கைகளை வீடியோ மூலமாக வெளியிடும் போது சின்ன குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா விஜய் மாமா, விஜயங்கள் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை கொஞ்சம் மெச்சூர்டானவங்க பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், ரொம்ப வயசானவங்க பார்த்தீங்கன்னா விஜய் என் புள்ள அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி இப்போ நிறைய நடிகர்கள் பார்த்தீங்கன்னா தலைவராக இருப்பாங்க, கடவுளாக இருப்பாங்க. பட் விஜய் அவர்கள் மட்டும்தான் அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக இப்போ வரையும் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்க கிட்ட போயிட்டு கொள்கைன்னா என்னன்னு தெரியுமா, கோட்பாடுனா என்ன தெரியுமா, வாழ்க்கை தத்துவம்னா என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி நீ பக்கமாக பேசினாலும் அவன் சிம்பிளாக ஒரே வார்த்தை சொல்லுவான், அது ஏன் புள்ள, எனக்கு கொள்கை கோட்பாடை பற்றி தெரிகிறத விட என் வீட்டு பிள்ளை பற்றி என்ன தெரியும், நீ கிளம்பு அப்படின்னு சிம்பிளாக சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி தன்னை பெரிய அறிவாளியாக காமிச்சிக்கிற ஒரு சில நபர்கள்லாம் சுற்றிட்டு இருப்பானுங்க ஊருக்குள்ளே. தன்னை பெரிய அறிவாளி, தன்னை பெரிய புத்திசாலி, தன்னை பெரிய ஒரு இன்டெலெக்சுவலாக அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே காமிச்சிட்டு சுற்றி திரு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா விஜய் வந்துட்டு கண்டிப்பாக பிடிக்காது. ஏன்னா அவன் பெரிய அறிவாளின்றதுக்காகவே விஜய் பிடிக்காது, அந்த ஒரு மைண்ட் செட்லேயே அவனு சுற்றிட்டு இருப்பானுங்க. பட் விஜய் ரசிக்கிற, விஜய் நேசிக்கிற அந்த நபர்கள் யாராக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா யதார்த்தமான எளிய மனிதர்களாக இருப்பாங்க. முக்கியமாக இந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வயசானவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எளிய யதார்த்தமான மனிதர்கள் மட்டும்தான் விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நேசிப்பாங்க. ஸோ இந்த ஒரு பாண்டிங், இந்த ஒரு எமோஷனல் கனெக்டிவிட்டி தான், இந்த அன்பு தான் விஜய் அவர்களை இப்போ அவரை சிஎம்மாக உட்கார வச்சிருக்கு. ஆனால் இதை பற்றி பேசும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா மூலியமாக தான் விஜய் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து மேனிப்புலேட் பண்ணிட்டாரு. ஸோ விஜய் வந்து இந்த சோஷியல் மீடியா வச்சு தான் இவ்வளோ பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காரு அப்படின்னு இப்போ இருக்கிற ஒரு சில அறிவுஜீவிகள் பேசுவாங்க. ஆனால் விஜய் அவர்கள் மக்கள்கிட்ட போய் சென்றடைஞ்சது இந்த சோஷியல் மீடியா அப்படின்ற முட்டாள்தனமான சிந்தனை இருக்குல்ல, ஆக்சுவலாக அது கிடையாது. அதுக்கு முன்னாடி இருந்த தியேட்டர், டிவி, ரேடியோ, இதுதான் விஜய் அவர்களை ரொம்ப நேசிக்க, மக்கள்கிட்ட ரொம்ப நெருக்கமாக கொண்டு போனதுக்கு இந்த தியேட்டரும், ரேடியோவும், டிவி வந்து, அதுலேயும் முக்கியமாக டிவி. இந்த டிவியோட அந்த பூம் அப்படின்றது பார்த்திங்கன்னா 90s காலகட்டத்தில் பயங்கரமாக வளர ஆரம்பிச்சிது. அப்போது இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தங்களோட டிஆர்பிக்காக விஜய் அவர்களோட திரைப்படங்களையும், விஜய் அவர்களோட திரைப்பட காட்சிகளையும், விஜய் அவர்களோட பாடல்களையும் தொடர்ந்து போட்டு தங்களோட டிஆர்பி ஏற்றிக்கிறதுக்காக அவங்க செயல்பட்ட ஒரு விஷயம் விஜய்க்கு பிஆர் வேலையாக மாறிடுச்சு. ஸோ இந்த டிவி சேனல்ஸ் தங்களோட டிஆர்பிக்காக விஜயோட திரைப்படம், விஜயோட பாடல்கள், விஜயோட திரைப்பட காட்சிகள் போட்டு காமிச்சு விஜய் அவர்களை மக்கள்கிட்ட ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிறவங்கள கொண்டு போய் சேர்த்தது இந்த டிவி சேனல்ஸ் தான். அவங்களோட டிஆர்பிக்காக அவங்க பண்ண ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியாமலேயே விஜய் கொண்டு ப்ரொமோஷனோட பார்த்துருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு காலம் கடந்து தான் தெரிஞ்சிருக்கு. அண்ட் முக்கியமாக இந்த விசேஷ காலகட்டங்களை பார்த்திங்கன்னா விஜய் இல்லாத ஒரு விசேஷ காலகட்டம் இல்லை அப்படின்ற அளவுக்கு எல்லா விசேஷத்துக்கும் கண்டிப்பாக விஜயோட ஏதோ ஒரு திரைப்படம் கண்டிப்பாக அவங்களோட டிவியில் வரணும், அவங்களோட சேனல்ஸில் வரணும் அப்படின்றதுல பயங்கர குறிக்கோளாக இருந்தாங்க. இதில் மிக முக்கியமானது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சன் டிவி கிட்ட மட்டும் விஜயோட திரைப்படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 படம் இருக்குது. இதே நீங்கள் ஜெயா டிவிட்ட போனீங்கன்னா கிட்டத்தட்ட 12லேருந்து 15 படம் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ போட்டு விஜய் அவர்கள் வந்துட்டு பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணாங்க. அது அவங்க டிஆர்பிக்காக பண்ணது. பட்
இது விஜய்க்கு ப்ரொமோஷனாக மாறிடுச்சு. ஏன் இப்போ இந்த எலெக்ஷன் டைம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன் டிவி, கே டிவி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கலைஞர் டிவி, இந்த சன் மியூசிக் எதுவுமே பார்த்தீங்கன்னா விஜய் படத்தையோ விஜய் பாடலையோ விஜயோட காமெடியோ ஆதித்யாவில் கூட பார்த்தீங்கன்னா விஜயோட காமெடி எதுவுமே போடுறதே கிடையாது. எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ போன வாரம் பார்த்தீங்கன்னா இந்த சன் டிவியில் கில்லி படம் போட்டாங்க, அப்புறம் கலைஞர் டிவியில் ஒரு விஜய் படம் போட்டாங்க. தொடர்ந்து இப்போ சன் மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா விஜயோட பாடலை தொடர்ந்து போட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஆர்பி அப்படின்னாலே அது விஜய் தான் அப்படின்னு அவங்களே உருவாக்கி இப்போ வந்துட்டு அவங்களாலே அதை உடக்க முடியாத நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. ஸோ விசேஷ காலங்கள் அப்படின்னாலே விஜய் தான் அப்படின்றதையும் தாண்டி வாரம் கண்டிப்பாக ஒரு விஜயோட திரைப்படத்தை போட்டால் நமக்கு டிஆர்பி நல்லா கிடைக்கும் அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறது, எதிரியே இருந்தாலும் வேறு வழியே இல்லை, விஜய் படத்தை போட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ விஜய் படத்தை சன் டிவிலையும் கேடிவிலும் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் விஜயோட அந்த மார்க்கெட், அந்த மாஸ். இதோ இன்றைக்கி விஜயோட பிறந்தநாள். சன் பிக்சர்ஸும் சரி சன் டிவியும் சரி விஜயை ப்ரைஸ் பண்ணுற மாதிரியான வீடியோஸ், அந்த பர்த்டே விஷஸ்க்கான வீடியோஸ் வெளியிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஒவ்வொரு விசேஷ காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த 2000 காலகட்டத்தில் விஜயோட இன்டர்வியூ கண்டிப்பாக நம்மளோட நியூஸ் பேப்பரில் வந்தே ஆகணும் அப்படின்னு, அது ஆனந்த விகடனாக இருக்கட்டும், குங்குமமாக இருக்கட்டும், அப்படின்லாம் அந்த குமுதமாக இருக்கட்டும். முக்கியமாக குமுதம்லாம் பார்த்தீங்கன்னா விஜயை ப்ரொமோஷன் பண்ணுறதையும் வேலையாக வச்சு விஜயை பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணிட்டே இருந்தாங்க. ஏன்னா விஜயோட அந்த ஒரு இன்டர்வியூஸ் போட்டோம் அப்படின்னா, விஜயை பற்றி ஏதாவது ஒரு சினிமா நியூஸ் போட்டோம் அப்படின்னா, விஜயை பற்றின ஒரு நியூஸை அட்டைப்படத்தில் போட்டோம் அப்படின்னா நம்மளோட அந்த புக்கு, நம்மளோட அந்த பத்திரிகை நல்லா சேல்ஸ் ஆகும் அப்படின்னு இந்த பேப்பர் மீடியாவுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருந்தது. ஸோ அவங்களுமே விஜய் பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணுற வேலையை ரொம்ப சூப்பராக பார்த்துட்டு இருந்தாங்க. நல்லா யோசித்து பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவரோட அந்த சினிமா, அந்த ஸ்டோரி மாதிரி தான் அவரோட ரியல் லைஃப்மே இருக்குது. ஒரு சினிமாவிலேருந்து ஆரம்பித்து சிஎம் ஆகிற அந்த ஒரு காலகட்டம், அந்த நடந்த விஷயங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு பர்ஃபெக்ட் சஸ்பென்ஸ் த்ரில்லர் நிறைஞ்ச ஒரு பவர் பேக்டு ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்டாக தான் விஜய் அவர்கள் இப்போ சிஎம் ஆன இந்த ஒரு கதையே இருக்குது. விஜயோட லைஃப்பில் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குது. அதில் பயங்கரமான சம்பவம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் தான். எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அடுத்து நடந்த 7 நாட்கள் அப்படின்றது நடக்குமா நடக்காதா, என்ன ஆகும், எப்படி ஆகும் அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரி அந்த 7 நாள் கொண்டு போயிருந்தாங்க. அதில் அந்த கடைசி ஃபைனலாக ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி விஜய் அவர்கள் அந்த பதவியேற்பில் சி ஜோசப் விஜயனும் நான் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்கிறதுக்குள்ளே இந்த நியூஸ் சேனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரேக்கிங் நியூஸ்னு பிபி ஏற்றி ஒரு பதட்டத்திலே வச்சுருந்தாருங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹிஸ்ட்ரி அப்படின்றது இதுக்கு முன்னாடி யாருக்கும் இந்த மாதிரி அமைஞ்சதும் இல்லை. இனி வரும் காலங்களில் இந்த மாதிரியான ஹிஸ்ட்ரி யாராவது மேக் பண்ணுவாங்களான்னு தெரியல. அதுக்கு தெரிஞ்ச வாய்ப்பே இல்லை. விஜய் அவர்கள் வரும்போது சினிமா ஃபீல்ட்லையும் சரி பொலிட்டிக்கலையும் சரி அவரை யாரும் முதல்ல ஏற்றுக்கவே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு எதிராக இருந்து பல சதிகள் பண்ணி அவரை ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற முடிவில் தான் பல பேர் இங்கே சுற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் சினிமாவுக்கும் சரி பொலிட்டிக்கலுக்கும் சரி கடைசியாக ஃபைனல் டிசிஷன் எடுக்க வேண்டியது மக்கள் தான். அந்த மக்கள் விஜய் அவர்களை கைவிடவே இல்லை. சினிமாவில் விஜய் அவர்கள் என்டர் ஆகும்போது விஜய் அவரோட முகத்தை வச்சு உண்மையிலேயே அப்போ பேசின விஷயம் என்னன்னா, தேவாங்க மாதிரி மூஞ்சை வச்சுட்டு இதெல்லாம் சினிமாவில் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்ற மாதிரி தான் அப்போ இருந்த டாக் இருந்தது. ஆனால் அப்படி கேட்ட அந்த சினிமா தான் அடுத்த கட்டத்தில் பார்க்கும்போது நானும் தளபதி விஜய் மாதிரி ஒரு பெரிய ஹீரோவாகணும் அப்படின்னு சொல்லி அவரை ஃபாலோ பண்ணி வந்த நிறைய நடிகர்கள் இருக்காங்க. ஸோ அப்படி வந்தவங்க தான் இந்த சின்ன தளபதி, இந்த புரட்சி தளபதியிலேருந்து இப்போ வந்து திடீர் தளபதி வரைக்கும். விஜய் அவர்கள் சினிமா துறைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் ஆகுது இல்லையா? விஜய் அவரோட அந்த 35 வருஷத்தில் நீங்கள் அவரோட ஒவ்வொரு டிக்கெட்லையும், அதாவது ஒவ்வொரு 10 வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் தன்னை அப்கிரேட் பண்ணிட்டே தான் இருந்தார். இப்போ 92 பார்த்தீங்கன்னா இந்த நாளை தீர்ப்பு அப்படின்னு திரைப்படத்தில் ஆரம்பித்த விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா 92லேருந்து 2000 வரைக்கும் ஒரு மாதிரியும் 2002க்கு அப்புறம் அவரோட கெரியரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருந்தார். ஸோ இந்த 2002 முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தேர்ந்தெடுத்த கதைக்களம் அப்படின்றது ஒரு சாஃப்டான கதாபாத்திரமாக, ஒரு மென்மையான ஒரு காதல் செய்யக்கூடிய அந்த காதல் நாயகன் கதாபாத்திரமாக தேர்ந்தெடுத்து நடிச்சிருந்த விஜய் அவர்கள் 2002க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் அப்படின்ற அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிருந்தார். இந்த திருமலை, கில்லி, திருப்பாச்சி, மதுரை, ஸோ இந்த மாதிரி திரைப்படங்களை தொடர்ந்து நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் 2002லேருந்து அடுத்த 10 வருஷம் இந்த 2012, 2013, 2014 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட திரைப்படங்களோட ஜேர்னின்றது அடுத்த கட்டத்துக்கு அவர் அப்கிரேட் பண்ணி வேறு மாதிரி மாற்றிக்கிட்டார். லைக் நண்பன், துப்பாக்கி, தலைவா, கத்தி, ஸோ இந்த மாதிரியான திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்க ஆரம்பிச்சிருந்தார் விஜய் அவர்கள். அதுக்கப்புறம் இந்த 2019, 2020 காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோஷியல் அவேர்னஸ் ஒரு பொலிட்டிக்கல் அட்டாக்கான திரைப்படங்களை விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்து நடிச்சிருந்தாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு டிக்கெட்லேயும் தன்னோட வளர்ச்சியை அப்கிரேட் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டு மாற்றிட்டே போயிருந்தார் விஜய் அவர்கள். அதே மாதிரி அவர் தேர்ந்தெடுத்த திரைப்படங்கள், அவரோட திரைப்படங்கள் மேக்சிமம் வெகுஜன மக்களை சென்றடைஞ்சு அவங்க பார்த்து ரசித்து செலிப்ரேட் பண்ணுற திரைப்படங்களாக தான் விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்து நடிச்சிருந்தாங்க. இந்த ரொம்ப இன்டெலெக்சுவலாக, உதாரணத்துக்கு இந்த மணிரத்னம் மாதிரியான திரைப்படங்கள், அப்படி இல்லைன்னா ரொம்ப இந்த ஆக்டிங் ஸ்கோப் இருக்கக்கூடிய இந்த பாலா அவரோட திரைப்படங்கள், அந்த மாதிரி திரைப்படங்கள் நடிக்காமல்
மக்கள் பார்த்து ரசிக்கிற அந்த மசாலா ஓரியன்டான திரைப்படங்கள் மட்டுமே விஜய் அவர்கள் பார்த்து நடிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதுதான் வெகுஜன மக்களை ரொம்ப ஈஸியாக போய் சென்றடைன்றதுனால. அதெல்லாம் விட தன்னோட திரைப்படங்கள் வரக்கூடிய அந்த பாடல்கள் அப்படின்றது பட்டையை கிளப்பக்கூடிய துள்ளலான பாடல்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதுல விஜய் அவர்கள் பயங்கர கவனமாக இருந்தாங்க. அவரோட ரொம்ப முக்கியமான திரைப்படத்தில் கூட பாடல்கள் பயங்கர ஹிட்டாக இருக்கும். அந்த பாடல்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது காலேஜ் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை வீட்டு விசேஷமாக இருக்கட்டும், இல்லை கோயில் திருவிழா இருக்கட்டும், இல்லை ஸ்கூலோட அந்த ஆனுவல் டே, ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா விஜயோட பாடல் இல்லாமல் அந்த திருவிழாவும் சரி அந்த விசேஷமும் சரி முடிவடையவே அடையாது. ஸோ அந்தளவுக்கு தன்னோட திரைப்பட பாடல்கள் எளிய மக்களை போய் சென்றடையணும், அதுவும் ஒரு துள்ளலான ஒரு ஃபோக் ஸ்டைலில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருந்தார். அதே மாதிரி ஒவ்வொரு விசேஷ நாள்லையும் தன்னோட திரைப்படம் கண்டிப்பாக மக்களுக்கு போய் சென்றடையணும் அப்படின்றதுல கவனமாக இருந்து விசேஷ நாட்களில் தன்னோட திரைப்படங்களை தொடர்ந்து வெளியிட்டிருந்தார் விஜய் அவர்கள். அது காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா தீபாவளி பொங்கலப்போ விஜயோட திரைப்படம் வரது அப்படின்றத தாண்டி தீபாவளி பொங்கல் இல்லைனா கூட விஜயோட திரைப்படம் எப்போ வருதோ அப்போ தான் எங்களுக்கு தீபாவளி பொங்கல் அப்படின்ற அளவுக்கு உருவாக்கி வச்சிருந்தாரு விஜய் அவர்கள். இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தி கிரேட் என்டர்டெய்னர் அப்படின்னு தான் சொல்லும். ஏன்னா திரைப்படங்கள் மட்டும் இல்லை, ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை சக்ஸஸ் மீட்டாக இருக்கட்டும், அங்கே ஏதோ ஒரு விழாவில் விஜய் அவர்கள் போய் கலந்துட்டா கூட அவரை பார்க்க வந்த அந்த மக்கள், ஸோ என்ன பார்க்க இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா ஸோ உங்களுக்காக நான் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறேன் அப்படின்னு அந்த என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுல விஜய் அவர்கள் தவறுனதே இல்லை. உதாரணத்துக்கு ஒரு பாட்டு பண்ணணுமா, ஓகே நான் பாட்டு பாடுறேன், டான்ஸ் ஆடணுமா, ஓகே நான் டான்ஸ் ஆடுறேன், இல்லை உங்க கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணுமா அப்படின்றதுல விஜய் அவர்கள் ஒரு என்டர்டெய்னராக தன்னை பார்க்க வந்த மக்களை எப்படிலாம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுமோ அதை சினிமாவை தாண்டி இந்த ஸ்டேஜ்லேயும் கூட அந்த என்டர்டைன்மெண்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தார். எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு டவுன்ஃபால் வரா மாதிரி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரோட கெரியரில் வந்த டவுன்ஃபால் அப்படின்றது 2006 2010 வரைக்கும் அவரோட கெரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபால் வந்தது. அதில் முக்கியமாக ஆடியன்ஸை கதி கலங்குற அளவுக்கு வில்லு, வேட்டைக்காரன், அழகிய தமிழன், குருவி, சுறான்னு தொடர்ந்து முக்கியமான திரைப்படங்களை கொடுத்து தன்னோட கெரியரை அவரே அதில் பாதாளத்துக்கு எடுத்துகிட்டு போயிருந்தார் விஜய். அதுலேயும் சுறா திரைப்படத்துக்கு அப்புறம் அவ்வளோதான் விஜய் அவரோட கெரியர் அப்படின்றது இதுக்கப்புறம் க்ளோஸ். இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் மீண்டு வரலாம் கஷ்டம் அப்படின்ற சூழ்நிலை தான் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஜயோட ரசிகர்களே தன்னை விஜய் ரசிகன் அப்படின்னு சொல்கிறதுக்கே கொஞ்சம் யோசிச்சான். ஏன்னா அந்த காலகட்டத்தில் மற்ற ஹீரோக்கள் திரைப்படத்தில் நடித்தாங்க அப்படின்னா அந்த ஹீரோவோட அந்த போஸ்டரை பார்த்து இந்த ஹீரோ நடித்த இந்த திரைப்படம் இது, இந்த ஹீரோ நடித்தா அந்த திரைப்படம் அப்படின்னு சொல்ல முடியுது. ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரோட ஃப்ளாப்பான திரைப்படமாக இருந்தாலும் சரி, ஹிட்டான திரைப்படமாக இருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு இந்த அழகிய தமிழகன், வில்லு, வேட்டைக்காரன், குருவி, சுறா இந்த திரைப்படமாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஹிட்டான திரைப்படம் இந்த போக்கிரி, திருப்பாச்சி, இந்த சிவகாசி இந்த மாதிரி திரைப்படமாக கூட இருக்கட்டுமே, இந்த எல்லா திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி லுக்கு, ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைலு, ஒரே மாதிரியான அந்த காஸ்டியூம், அதெல்லாம் விட அவரோட ஸ்கிரிப்ட் செலக்ஷன்றது பார்த்திங்கன்னா அதுவும் ஒரே மாதிரி தான் இருந்தது. ஓப்பனிங்கில் ஒரு ஃபைட்டு, அப்புறம் ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் ஹீரோயின் இன்ட்ரோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ட்ரோவில் ஒரு ஃபைட்டு, கிளைமேக்ஸில் ஹீரோ ஜெயிச்சிருவாருன்ற அந்த அதே வழக்கமான ஒரு ஃபார்முலாலே விஜய் அவர்கள் தொடர்ந்து நடிச்சிட்டே இருந்தாங்க. அதுலேயும் அவரோட திரைப்படங்கள் வரக்கூட இந்த கெட்டப் சேஞ்சு அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். சட்டை மேலே சட்டை, அதுக்கு இன்னொரு கலர் சட்டையை போட்டுக்கிட்டு இந்த கர்ச்சீஃபை கழுத்தில் கல்லன்னு மாறி மாறி கட்டிக்கிட்டு இந்த என்ன சொல்கிறது இந்த பஞ்சுகளை திறந்து பேசிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரே பேட்டர்னில் அடித்ததுனால இதெல்லாம் ஒரு கெட்டப் சேஞ்சு, இதெல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அப்படின்னு வந்துட்டிங்களாடா அப்படின்னு விஜய் ரசிகர்களே தன்னை விஜய் ரசிகன் சொல்கிறதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாப்புல. ஏன்னா விஜய் அவர்கள் அதுக்கு முன்னாடி இருந்த டிகேட்டில் அவர் நடித்த திரைப்படங்கள் அப்படின்றது காதலுக்கு மரியாதை, பூவே உனக்காக, துலாமன சொல், இந்த மாதிரி ஒரு அழுத்தமான அதுலேயும் கொஞ்சம் ஆக்டிங் ஸ்கோப் இருக்கக்கூடிய திரைப்படங்களாக செலக்ட் பண்ணி நடிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அந்த மாஸ் ஹீரோ ஆனதுக்கப்புறம் கூட இந்த திருமலையாக இருக்கட்டும், கில்லியாக இருக்கட்டும், திருப்பாச்சியாக இருக்கட்டும், அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு சென்டிமெண்ட், எமோஷனல், அந்த ஒரு மாஸ் அப்படின்னு ஒன்று இருந்து ஒரு கட்டத்துக்கு மேலே விஜய் அவர்கள் அவரோட திரைப்படத்தில் திரைக்கதையில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஸ்டண்ட்டு, டான்ஸு, பஞ்ச் டைலாக், முக்கியமாக இந்த பஞ்ச் டைலாக் பேசி ஆடியன்ஸை பறக்க விட்டுருந்தாப்புல. அப்போ இருந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஹீரோக்கும் ஒவ்வொரு அடைமொழி வைப்பாங்க. அந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் வச்ச அடைமொழி எதுனா பஞ்ச் நடிகர் அப்படின்னு தான் அவர் கூப்பிடுவாங்க. அதாவது பஞ்ச் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பத்திரிகைகளில் இந்த நடிகரை பற்றி தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறதுக்கு அவர் அடைமொழி வச்சு கூடுவாங்க. இந்த ஒல்லி பிச்சா நடிகர், இந்த ஸ்டார் நடிகர், இந்த வாய்ஸ் அவுட் நடிகர் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களுக்கு பத்திரிகை துறையில் வச்ச பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்ச் நடிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்ச் நடிகர் அப்படின்ற அடைமொழிக்கு ஏற்ற மாதிரி அவரோட திரைப்படங்களை தொடர்ந்து பஞ்சிலக்காக பேசி அவரோட ரசிகர்களையே பாடாப்படுத்தியிருந்தாப்புல. ஸோ இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி காட் ஆஃப் த ஃபில்மை கழுத்தறுக்க வந்த திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விஜயோட 50வது திரைப்படமான சுறா திரைப்படம் தான். சுறா திரைப்படம் வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் விஜய் ரசிகனே இல்லைன்ற அளவுக்கு அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர மசாலா, பயங்கர பஞ்சிலாக்கு, டான்ஸ்லாம் நல்லா தான் ஆடினார், ஸ்டண்ட்டு நல்லா தான் இருந்து, ஆனால் படத்தில் கதை திரைக்குன்னு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு அவர் வந்து பயங்கரமாக கழிவுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், ஓகே விஜயோட கெரியர் இதோட காலி அப்படின்னு டிக்ளேர் பண்ணுற நிலைமையில தான் விஜயோட கெரியர் இருந்து. அதுக்கப்புறம் இந்த சொல்லணும்ல நான் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி திரும்பவும் அங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு
இப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபாலுக்கு அப்புறம் ஒரு ஹீரோ மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுன்றது சினிமா கெரியரில் அதெல்லாம் ஒரு பெரிய சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஆதி, அழகிய தமிழ்மகன், அதுக்கப்புறம் வில்லு, வேட்டைக்காரன், குருவி, சுறான்னு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா என்ன சொல்றது ஒரு டவுன்ஃபால்லே இருந்த ஒரு ஹீரோ. அதுக்கப்புறம் காவலன், வேலாயுதம், நண்பன், துப்பாக்கி, கத்தி, தலைவா அப்படின்னு அவரோட கிராஃப்டை வேற லெவலுக்கு கொண்டு போய் வச்சிருந்தாரு விஜய் அவர்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு டவுன்ஃபால் இருந்து இப்படி ஒரு ஹீரோ வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் பீக் லெவலில் வருதுன்றது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி விஜயோட அந்த சினிமா வளர்ச்சி அப்படின்றது கடைசி 15 வருஷத்தில் பயங்கரமான ஒரு அபரிவிதமான ஒரு வளர்ச்சியாக தான் இருந்து, முக்கியமாக அவரோட திரைப்படங்களில் ஒரு மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷன் திரைப்படமாக இருந்தாலும் கூட அதில் ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், ஒரு சோஷியல் அவேர்னஸ் தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் அட்டாக் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாரு. அந்த பொலிட்டிக்கல் அட்டாக்னாலேயே அவர் சோஷியலாக கொண்டு வரக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் அட்டாக்னாலேயே பல கட்சிகள் அவருக்கு எதிராக பல கருத்துக்கள் சொல்லி பல பிரச்சனைகள் அவருக்கு எதிராக உருவாக்கி இருந்தது. இந்த துப்பாக்கி, கத்தி, தலைவா, மெர்சல் சர்க்கார் இந்த மாதிரியான திரைப்படங்களில் சோஷியல் அவேர்னஸோட பொலிட்டிக்கல் அட்டாக் இருந்ததுனாலேயே அவருக்கு எதிராக பல கட்சிகள் செயல்பட்டது. மக்கள் மத்தியில் அவரோட செல்வாக்கு இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் போயிட்டே இருந்து, அதிலும் இந்த லோக்கல் மீடியாவிலேருந்து நேஷனல் மீடியா வரைக்கும் அவரை கொண்டு போய் சேர்க்குற வேலையை இந்த கட்சிக்காரங்க பயங்கரமாக பார்த்துட்டே இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன துகடா கட்சிகள் கூட விஜய் அட்டாக் பண்ணால் நமக்கும் இந்த மீடியா வெளிச்சம் கிடைக்கும், நமக்கும் பயங்கரமான ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் அப்படின்னு இந்த சின்ன சின்ன துகடா கட்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டுபாகோர் வச்சிருக்கிற இந்த சங்கங்கள், இந்த ஜாதி சங்கங்கள் கூட விஜய் அட்டாக் பண்ணி அதன் மூலிமா தன்னோட பேர் வெளியே வர மாதிரி அவங்க பார்த்துட்டாங்க. அதனாலேயே இந்த விஜயோட திரைப்படம் வெளியாகும் போதெல்லாம் எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை கிளப்பிட்டே இருப்பான். இந்த பொதுவாக மக்கள் மத்தியிலுமே கூட விஜய் படம்னால பிரச்சனை இல்லாமல் என்றைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு, கண்டிப்பாக பிரச்சனையோடு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கே வந்துட்டாங்க. ஆனால் இந்த சின்ன சின்ன துக்கடா கட்சி, இந்த அமைப்புகள் கொடுத்த அந்த சின்ன சின்ன பிரச்சனையும் சரி, இந்த பெரிய பெரிய அரசியல் கட்சிகள் கொடுத்த அந்த குடைச்சலும் சரி, விஜயர்களோட அடுத்த கட்ட அந்த அரசியல் வளர்ச்சிக்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதைகளாக அமைஞ்சுது. சொல்லப்போனால் இவனுக்கு கொடுத்த பிரச்சனை, இவனுக்கு கொடுத்த குடைச்சல் தான் விஜயர்களை மக்கள் இன்னமும் அதிகமாக நேசிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்து, எப்போ பார்த்தாலும் இந்த பிள்ளைகிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறாங்க, அப்படின்னா தான் அந்த பிள்ளை பண்ணிச்சு அப்படின்னு விஜயர்களை நிறைய பேர் விரும்ப ஆரம்பிச்சதுக்கும் இதெல்லாம் ஒரு மிக முக்கியமான காரணம். விஜயர்களோட அந்த அரசியல் சம்பந்தமான விஷயங்களை இனி வரும் காலங்களில் பார்க்கலாம். பொதுவாக விஜய் அவர்களை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவர் வந்து இன்னொரு ரஜினி மாதிரி, இவர் வந்து இன்னொரு விஜய் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக விஜய் வந்துட்டு ரஜினி மாதிரியோ இல்லை எம்ஜிஆர் மாதிரிலாம் கிடையாது. ஹீ இஸ் அ ஃபர்ஸ்ட் விஜய். விஜய் அவர்களை இந்த சினிமா கெரியர்லையும் சரி, பொலிட்டிக்கல் கெரியர்லையும் சரி, அவரை வந்து ரீக்ரியேட் பண்ணுறது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு இனி வரும் காலங்களில் இனிமேல் யாராவது பிறந்து வந்தாலும் இட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்னு தான் சொல்லணும். மறுபடியும் சொல்லிக்கிறேன், விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.